திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 112 யுத்த காண்டம் 2ஆம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலம் பகுதி 3. சூரபத்மனது அம்புகளினால் 1,00,000 வீரர்களும் சோர்ந்து வீழ்கின்றனர். அதனை வீர மார்த்தாண்டர் என்ற வீரர் கண்டு கவலையுற்று கையில் பிடித்த வில்லோடு சூரபத்மன் முன்பு போரிட வந்தார். சூரபத்மன் அவன் மேல் வீரமார்த்தாண்டர் அம்பு மழையைச் சொரிய சூரபத்மன் தானும் அம்புகளை சொரிந்து வீரமார்த்தாண்டரின் அம்புகளை விலக்கி 1000 அம்புகளை வீரமார்த்தாண்டர் நெற்றியில் தைத்திடும்படி விடுத்தார். வீரமார்த்தாண்டரின் நெற்றியில் இந்த அம்புகள் பட்ட மாத்திரத்தில் அவர் கோபமுற்று மீண்டும் கொடிய அம்பினை சூரபத்மன் மேல் செலுத்திட சூரபத்மன் குறிப்பாக 1000 அம்புகளை செலுத்தி வீரமார்த்தாண்டர் விட்ட அம்புகளை அறுத்து அவர் பிடித்த வில்லையும் முறித்தெறிந்து நெஞ்சையும் பிளந்து அம்புக்கூட்டையும் அறுத்தெறிந்தான். இவ்வளவையும் சூரன் அழித்த நேரத்தில் வீரமார்த்தாண்டர் உள்ளம் வேதனை கொண்டு சோர்ந்து வீழ்ந்தார். இந்த தன்மையைக் கண்டு வீரராக்கதன் என்ற மற்றொரு வீரர் சூரனின் வலிமையை அடக்குவேன் என்று கோபத்துடன் ஆவேசம் கொண்டு வர இருவருக்கும் போர் நடக்கின்றது. வீர ராட்சசர் சூரபத்மன் கையில் பிடித்த வீலை சடாரென கூர்மையான ஒளி கொண்ட வாளினால் வெட்ட அப்பொழுது சூரபத்மனுடைய வில் முறியவில்லை. அதற்கு பதிலாக வீர ராட்சசரினுடைய வாள் ஒடிந்து போனது. வாள் முறிந்து விடவே வீரராட்சசன் சூரபத்மனின் நெஞ்சின் மீது அடித்திட அது கண்ட சூரபத்மன் ஆயுதமில்லாமல் இருக்கும் இவனை கொன்றால் பழியாகும் என்று நினைத்து தனது காலால் வீரராட்சசனை தூக்கி எறிந்து விட்டான். அப்பால் உள்ள அண்டங்களின் மேல் அவர் சென்றிடும்படியாக. வீரராட்சசர் அலமந்து ஏங்கி துயரமடைந்து இப்பூமி மீது வந்து வீழ்ந்தார். அதை கண்டு வீர மகேந்திரன் என்ற அடுத்த வீரர் தனது வில்லை வளைத்து அம்புகளை பொழிய சூரபத்மனினுடைய தேரை அம்பால் மூடி மறைத்த வண்ணம் சூரபத்மன் முன்பு போரிட எதிர்த்து வந்தார். சூரபத்மன் வீர மகேந்திரனின் அம்புகளை விலக்கி மீண்டும் மழை போன்று அம்பினை செலுத்த வீர மகேந்திரர் அவற்றை அம்பு விடுத்து அறுத்து அதன் பின்னரும் அம்பினை சொரிந்தமாறு மாறி மாறி வட்டமாய் வந்திட சூரபத்மனும் வீர மகேந்திரருடைய தேரை தானும் வட்டனையாக அம்பு சொரிந்து வந்தார். ஒருவரை ஒருவர் வட்டமாக வந்து திரியும் முறையால் அம்புகளை சொரிந்து வரும் திறத்தினால் ஒருவரை ஒருவர் இவர் சூரபத்மனோ வீர மகேந்திரரோ என்று நிச்சயிக்க முடியாதபடி சந்தேகத்திற்கு இடமாவார்கள். சூரபத்மன் வீர மகேந்திரரின் அம்புகளையெல்லாம் அறுத்து அவரது காலில் 30 அம்பு, உடலில் 20, தோளில் 30 அம்புகளுமாக விடுத்து தைத்திட வீர மகேந்திரர் வலிமையை இழந்தார். இந்த நேரத்தில் வீரதீரன் என்ற அடுத்தவர் வந்து அம்புகளை சூரபத்மன் முன் பொழியச் சென்றார். சூரபத்மன் அம்புகளை விடுத்து வீரதீரருடைய தேரை அழிக்கின்றார். அது கண்டு வீரதீரர் ஒரு தண்டாயுதத்தை கையில் எடுத்தவாறு சூரபத்மன் முன்பு செல்கின்றார். சூரன் 4 அம்புகளை விடுத்து அவர் கையில் பிடித்த தண்டினை நொறுக்கி வீரதீரருடைய விசாலித்த நெஞ்சிலும் தோளிலும் பட்டுருவுமாறு 14 அம்பை விடுத்து வீரதீரரை பூமியில் வீழ்த்தினான் சூரபத்மன். அடுத்ததாக வீரமா மகேசன் என்ற வீரர் இதனை கண்டு சூரபத்மனுடன் போர் செய்ய வருகின்றார். தெய்வ வேல் ஒன்றை சூரன் மேல் செலுத்தினார். அதை கண்டு சூரபத்மன் 1000 அம்புகளை விட அந்த வேல் அந்த அம்புகளை நாசம் செய்து கொன்று சூரபத்மனின் நெஞ்சில் பட்டது. சூரனின் நெஞ்சில் பட்ட அந்த தெய்வ வேல் நுண்ணிய துகளாகி வானில் பொடி பொடியாக விழுந்தது. வீரமா மகேசன் சூரபத்மன் மேல் ஒரு தண்டாயுதத்தை விடுப்பதற்கு எடுக்கும் முன்பாகவே 7 அம்புகளை சூரபத்மன் அவர் மீது செலுத்தினான். 7 அம்புகளும் சென்று வீரமா மகேசன் என்ற தலைவரின் பருத்துச் சிறந்த தோள்களை பாழியாக துளைத்து ஊடுருவி சென்றிட அந்த வேளை வீரமா மகேசரும் உணர்வுகள் இழந்து கீழே விழுந்தார். அடுத்ததாக வீரமா மகேசன் மயங்கி போகவே அதை கண்டு வீரசிங்கர் சூரன் முன்பு எதிர்த்திட்டு வந்தார். இருவருக்கும் கடும் போர். சூரபத்மன் 100 அம்புகளை வீரசிங்கன் நெஞ்சில் படும்படி விடவே சூரபத்மன் தேர் மீது பாய்ந்தேறி சூரபத்மனின் மலை போன்ற நெஞ்சில் ஓங்கி அடித்தார் வீரசிங்கன். அந்த நேரம் வீரசிங்கனின் அழகிய கை வெடித்தது எனும்படி கிழிந்தது.
வீரசிங்கன் பெருமூச்செறிந்து சூரபத்மனின் தேரிடத்தில் பெருந்துயரோடு வீழ்ந்தார். வீரசிங்கனை எடுத்து மிக வேகமாக எறிந்தார் சூரபத்மன். அதனால் வீரசிங்கர் பார்க்கடலிலே போய் விழுந்தார். பதைப்புற்று துயரமடைந்து எழுந்து வானமார்க்கமாக மீண்டும் வந்து தோல்வியுற்ற தன் இனத்தவருடன் கூடினார் வீரசிங்கர். அதற்கு முன்பாகவே வீர புரந்தரன் சூரபத்மன் மேல் போர் புரிந்திட எதிரே வந்தார். சூரபத்மன் மேல் யமனுடைய ஆயுதத்தை விடுத்தார் வீரமா புரந்தரன். சூரபத்மன் அதை பார்த்து ஒரு புன்சிரிப்பு கொண்டான். அந்த யமனுடைய அஸ்திரத்தை நோக்கி சூரபத்மன் மிக இகழ்ச்சியாக, "ஓ நீயோ" என்று இகழ்ந்தான். அப்பொழுது அந்த சூரன் மேல் யமனுடைய ஆயுதம் சென்று பட்டு அந்த படை தானே மாய்ந்து போனது. வீர புரந்தரர் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தார். அதை கண்ட சூரபத்மன் உடனே தனது வில்லை வளைத்து 1000 அம்பை தொடுத்து வீர புரந்தரனுடைய பெரிய நெஞ்சம் திறக்கும்படி விடுத்தான். வீர புரந்தரனுடைய நெஞ்சினை பிளந்து அந்த அம்புகள் ஊடாகச் சென்று அப்பால் போயின. வீர மா புரந்தரர் சிவந்த கையில் இருக்கின்ற பிரம்மாஸ்திரத்தோடு மயங்கி சரிந்து விழுந்தார். இது கண்டு வீரராந்தகன் என்ற மற்றைய வீரர் சூரன் முன்பு போரிட வந்தார். வீர பாகு தேவரின் தம்பியர்களில் 8 பேரில் கடைசியாக வந்தவர் இவர். இவர் வருகையைக் கண்டு யமனே அஞ்சினான். சூரபத்மன் மேல் அம்புகளை பொழிந்து ஆரவாரித்தார் வீரராந்தகன். ஆரவாரிப்பு சப்தம் அதை கேட்டு சூரியன் அஞ்சினான். தேவர்கள் பயத்தால் மேனி வேர்வை கொண்டார்கள். எல்லோரும் நடுங்கினார்கள். சூரபத்மன் வீரராந்தகர் மேல் 1000 அம்புகளை விட அவரும் 1000 அம்புகளை விடுத்து சூரபத்மனின் அம்புகளை அறுத்தார். சூரபத்மன் கோபம் கொண்டு 3 கூர்மையான தலையுடைய வடித்தெடுத்த வஜ்ர அம்புகள் 1000ஐ விரைவுடன் எடுத்து விட்டிட அந்த வஜ்ரக் கணைகள் சென்று வீரராந்தகன் சூரனுக்கு எதிராக விடுத்த அம்புகள் அனைத்தையும் அறுத்து மீண்டும் விரைவாக ஓடின. அதன் மேல் சூரபத்மன் விடுத்த வஜ்ரக் கணைகள் வீரராந்தகனுடைய தேரை அழித்து அவர் கையில் பிடித்த வில்லையும் முறித்து வீரத்தையும் கெடுத்து கலங்க வைத்து நெஞ்சில் ஊடுருவிச் சென்று உணர்வை அழித்து இரத்தம் பெருகிட வைத்து முதுகு வழியாக வெளியே போயின. வீரராந்தகரும் சோர்ந்து வீழ்ந்து மயக்கம் கொண்டார். அதை கண்ட வீரபாகுதேவர் சூரபத்மனுடன் போரிட நேரிட்டு வந்தார். வீரபாகுதேவர் தேர் மீது எழுந்தருளி வருவதை பார்த்த சூரபத்மன், "ஓ, இவன்தான் முன்பு என்னிடம் வந்த தூதுவன்" என நினைந்து கடும் சினம் கொண்டான் சூரபத்மன். வீரபாகுதேவனே, நீ அன்று வந்து எமது வீரமா மகேந்திர நகரை அழித்து எண்ணில்லாத எனது இனத்தவராகும் அசுரரை கொன்றாய். சேனைகள் அளவிறந்தனவற்றை கொன்றாய். எனது பிள்ளைகளையும் கொன்றாய். இவ்வளவும் செய்த உனது உயிரை இப்பொழுதே கொன்று இப்போரின் வலிமையை இன்றோடு முடிப்பேன் என்றான் சூரபத்மன். "நீ ஒருவேளை தூதுவனாக என் முன்பு இப்பொழுதும் வந்திருந்தால் ஒரு கால் உய்ந்திருப்பாய். ஆனால் இப்பொழுது வில் பிடித்து போரிட வந்ததால் இனி நீ இறந்தாய்." வீரபாகுதேவர் பதிலுக்கு சொல்கின்றார், "நான் ஆறுமுகப் பெருமானின் தூதுவனும் ஆகுவன், மந்திரியும் ஆகுவன். பகைவருடன் கொடும் போரையும் செய்திடுவேன். இன்னமும் வேல்படையுடைய கடவுள் எமக்குச் சொல்லிடுகின்ற பணிகள் எல்லாவற்றையும் செய்வேன். நீ இப்பொழுது உன் சாமர்த்தியமான போரை தொடங்கு" என்று கூற சூரபத்மன் அதை கேட்டு கொடும் கோபம் கொண்டான். கண்கள் கோபத்தால் எரிந்தன. பற்கள் சொண்டினை கடித்து தின்றன. ரோமங்கள் சுருக்கென சிலிர்த்தன. இவ்வாறு பொங்கிடும் கோபம் சூரனுள் எழுந்தது. சூரபத்மன் தன் வில்லை வளைத்தான். நாணை சுண்டி ஓசைப்படுத்தினான். வில்லும் நடுங்கிட நாணோசை கொண்ட காலையில் இமயமலையும் நடுங்கியது. அனைத்தும் நடுங்கின. வீரபாகுதேவரும் தன் வில்லை வளைத்து நாணோசை ஏற்றினார். சூரபத்மன் 1000 கோடியாகும் மேன்மையுடைய நீண்ட அம்புகளை சொரிந்து ஆரவாரித்திட எங்கள் கடவுள் சிவகுமரனுக்கு இளையவரான வீரபாகுதேவர் தாமும் மேகங்கள் மழையினை சொரிவது போன்று கொடிய அம்பினை செலுத்தி சூரபத்மன் விடுத்த அம்பினை விலக்கியபடி நின்றார். சூரபத்மனது அம்பினை முழுவதும் வீரபாகுதேவர் விலக்கிய நேரத்தில் அவன் வெகுண்டு வீரபாகுவின் உயிரை கலக்குவேன் என்று அந்த கொடிய சூரபத்மன் 1,00,000 அம்புகளை விடுக்க வீரபாகுதேவர் 1000 கோடி அம்புகளை தொடுத்து விடுத்து சூரபத்மன் அம்புகளை அறுத்தார். சூரபத்மன் மீண்டும் கொடிய அம்புகள் கோடியை கோபாவேகத்துடன் செலுத்தியிட அந்த அத்துணை அம்புகளையும் வீரபாகுதேவர்
அம்பு விடுத்து அறுத்தார். அதுவன்றி சூரனுடைய நெற்றியில் நேரே சென்று தைத்திட 100 அம்பினை விடுத்தார் வீரபாகுதேவர். அந்த 100 அம்புகளும் சென்று சூரபத்மனது நெற்றியில் பட்டு அம்புகளே நெருங்கி பின்னால் வீழ்ந்தன, நொறுங்கி வீழ்ந்தன எனும்படி ஆயிற்று. 100 வேல் போன்ற கூர்மையுடைய அம்புகளும் சூரபத்மன் நெற்றியில் சென்று பட்டிட, ஒரு காயம் கூட இல்லாதவனாக சூரபத்மன் வலிமையோடு அங்கே நிற்கின்றான். வீரபாகுதேவர் தோள்களை நோக்கி 8 அம்பினை செலுத்தினான் சூரபத்மன். அந்த 8 அம்புகளும் வீரபாகுதேவரின் தோளில் பட்டு உருவிப்போய் இரத்தத்தை உண்டு செழுமையான பிடரியினை பிழிந்து தேவர் கண்டு அஞ்சிடும்படி அப்பால் போனது. வீரபாகுதேவர் வருத்தமுற்று வேதனையுறும் நெஞ்சுடன் கூட விடாது போரிடுபவராய் அந்த அசுராதிபதிபன் அந்த சூரபத்மனின் தேரினை செலுத்தும் சாரதிகள் மேல் கோடி பல கோடியாகும் கொடிய அம்புகளை செலுத்தினார். சாரதிகள் அனைவரும் ஆற்றவும் வருத்தமுற்றவராய் செயலற்று இருந்தார்கள். சூரபத்மன் அதனை பார்த்து நெருப்பினைப் போல சிவந்த 50 அம்பினை செலுத்தி கோபத்தினால் கொடுங்கண்ணுடன் தோன்றும் வீரத்தோளுடைய வீரபாகுதேவரின் மேன்மை கொண்ட தேரை அதில் பூட்டிய அழகிய பிடரிமயிருடைய குதிரைகளுடன் திடீரென அழித்தான். அப்போது வீரபாகுதேவர் அவ்விடத்து வட்ட வடிவமான பெரும் சில்லுடைய வேறு தேர் ஒன்றில் ஏறி அதில் நின்று நீண்ட சுடருடைய அக்னியாஸ்திரத்தையும் வாயுவாஸ்திரத்தையும் இரண்டையும் ஒன்று கூட்டி சூரன் மேல் விடுக்க சூரன் அதனை அழித்தான். அசுரர்களுக்கெல்லாம் இறையோனான சூரபத்மன் அந்த ஆயுதங்களின் வருகை கண்டு மிகுந்த இகழ்வான சிரிப்பினை கொண்டு அந்த ஆயுதங்களுக்கு மாறாக தான் ஒரு படை கூட தொட்டிடாமல் கையில் பிடித்த வில்லோடும் நின்றிடவே அந்த வேளை சூறாவளி காற்றும் நெருப்புமான அந்த 2 ஆயுதங்களும் சூரபத்மன் மேல் பட்டு அந்த ஆயுதங்கள் முறிந்து பொடிந்து 100,000 துகள்கள் ஆயின. இதை கண்ட வீரபாகுதேவர் யமாஸ்திரம் சூரையாஸ்திரம் இரண்டையும் இணைத்து ஒன்றாக்கி தொடுத்திட அந்த ஆயுதங்கள் மிகு கோபம் கொண்ட சூரன் மீது சென்று பட்டு அந்த ஆயுதங்களும் தன் வலிமையை நீங்கி விரைவாக அழிந்து ஒழிந்து போயின. சூரியனின் அஸ்திரமும் யமனின் அஸ்திரமும் அழிவாகவே வீரபாகுதேவர் உடனே வருணாஸ்திரத்தையும் நிருதியாஸ்திரத்தையும் இந்திராஸ்திரத்தையும் 3ஐயும் இணைத்து சூரபத்மனின் நெஞ்சில் சென்று புகும்படி விடுத்தார். அந்த ஆயுதங்களும் சூரபத்மனின் தோளை அடைந்தவுடன் மழுங்கி மாய்ந்து போயின. அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் மீண்டும் மாயப்படையையும் அசுரப்படையையும் மாயாஸ்திரம் அசுராஸ்திரம் என்ற இரண்டையும் இணைத்து சூரன் மேல் விட அந்த ஆயுதங்களும் சூரனுடைய மேனியில் பட்டவுடன் பொடியாகி அழிந்து போயின. திவ்யாஸ்திரங்கள் அனைத்தும் இவ்வாறு அழிந்து போகவே வீரபாகுதேவர் சூரபத்மனினுடைய வலிமையை கண்டார். மிகவும் அற்புதம் அடைந்தவராகி அப்பால் பின்னரும் மண்ணோடு கூடிய பூமியையும் அதில் வாழும் உயிர்களையும் படைப்போனான பிரம்மதேவனின் அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தை அதோடு விஷ்ணுமூர்த்தியின் அஸ்திரமான நாராயணாஸ்திரத்துடன் கூட்டி இணையாக விரைவில் செலுத்தினார் வீரபாகுதேவர். பிரம்மாஸ்திரமும் நாராயணஸ்திரமும் விரைவாக புறப்பட்டு கோபம் பொங்கி அடுக்கடுக்காக எடிகளையும் புகையையும் நெருப்பை கக்குகின்ற வேறு அஸ்திரங்கள் யாவற்றையும் உண்டிடும் சக்தி வாய்ந்த கடல்களையும் வகுத்து உண்டாக்கி எவ்வகையான எந்த உலகுகளும் நடுக்கம் கொள்ள சூரபத்மனுக்கு எதிராக நேரிட்டு போயின. சூரபத்மன் வந்த அந்த அஸ்திரங்களை அவனுடைய விசாலித்த நெஞ்சினை கிழித்துவிட்டு வருவோம் என்று அந்த அஸ்திரங்கள் எண்ணி அவனுடைய மாலைகள் விளங்குகின்ற நெஞ்சினிடை மூன்றுள்ள கோபத்துடன் தாக்கின. எப்படி என்றால் ரத்ன மலை ஒன்றை துளைப்பேன் என்று ஒரு சிறை வண்டு முயற்சி செய்வது போன்று நாராயணஸ்திரமும் பிரம்மாஸ்திரமும் சூரனுடைய நெஞ்சில் பாய்ந்தன. அவ்வாறு பாய்ந்து தங்களது வலிமையெல்லாம் இழந்து தங்கள் முயற்சி பலிக்காமல் திரும்பி ஓடின. தொடர்ந்து 2ஆம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.